ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரூபினி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ இந்து மதத்துலேயே எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க புதுக்கோட்டையில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கிற மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அம்மா வீட்டு சைடு ஏற்றுக்கல, அப்பா அம்மா இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா தாங்க. அவங்களும் இவங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லி இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு. ஸோ அதனால இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இவங்களுடைய குழந்தையோட நலனுக்காகவும் யோசித்து இவங்க இப்போ இந்த முடிவு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமாக இருக்கணும், ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தைமா நல்லபடியாக பார்த்துக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா செல்வி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 12,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சுங்க. அதனால் இப்போ 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களாம் இப்போ வேலைக்கு போயிட்டு இவங்க அம்மா வீட்டிலேயே இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அதில் நம்மளாம் சீர்தனத்தில் ஓரளவு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் 2ஆம் மனமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், குழந்தை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வசதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னோட பொண்ணுக்கு ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குது, அதை தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகளுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும்.